நடிகர் விஷால் ஒரு 30-32 படம் நடிச்சிருப்பீங்களா? ஆனால் ஓவர் பில்டப், அதுலேயும் பாடி பில்டப். என்ன உன்னோடது ரொம்ப ஓவராக அந்த தாமிரபரணி படம் ஒன்று அம்மா நதியா நடித்தாங்கன்னு சொல்லி ஓடிச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமிரு, அந்த அக்கா சீலையோட பாவாடையும் சேர்த்து தூக்கிட்டு இப்படி ஆட்டிட்டு ஓடி வந்து அதுக்காகவே ஓடிச்சு அந்த படம். மற்றபடி எல்லா படமும் வந்து உன்னோட ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்காக வந்து ஓடுது அப்படிங்கிற நினப்பெல்லாம் வேண்டாம். அதனால உனக்கு இப்படி பேச்செல்லாம் வருது. இதில் நடிகர் சங்க தலைவராக கொஞ்ச நாள் இருந்தீங்க. எத்தனை நடிகர்களுக்கு உதவி செஞ்சீங்க? எத்தனை நடிச்சுட்டு நடு ரோட்டில் செத்தவங்களாம் இருக்கிறாரு. ஐயா செந்தாமரை எத்தனை படத்தில் நடிச்சவரு, அவரே எப்படி செத்தாரு? அனாதையா இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் கண்ணு கண்டவங்க காணாதவங்களும் எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுல முந்தா நாள் ஒரு நடிகர் வந்து, அப்பா எங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம அண்ணா ராஜ்மோகன் தான் ஓடினாரு. அந்த மாதிரி நல்லுள்ளம் கொண்ட அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் தான் எங்க அண்ணா வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அட இதையெல்லாம் விடு. 30 வருஷமா இந்த பெரம்பூர்ல அந்த பாலத்துக்கிட்ட இருந்து குழந்தைங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுத்தி போயிட்டு இருந்தாங்க. அதைய வந்து எங்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இந்த 30 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த ரோட்டை தூர்வாரி குழந்தைகள் நடந்து பக்கத்திலேயே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்கறக்கு உங்களுக்கு யோகிதை இல்லை. வந்து ஓடி வந்து இவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, என்ன அனுபவம் இருந்து நீ ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்ச? என்ன அனுபவம் வச்சு நீ வந்து சினிமாவுக்கு வந்த? எந்த அனுபவத்துல உனக்கு வந்து நடிகர் சங்கத்துல வந்து உனக்கு இடம் கொடுத்தாங்க? நான் அடக்கி பிச்சு நீன்னு கிடையாது. இனி எவனா இருந்தாலும் சரி, யாராவது எங்க அண்ணனை பத்தி பேசினாங்கன்னா கண்டிப்பா அந்த நாக்கை இழுத்து வச்சு அப்படியே நறுன்னு அறுத்துருவோம்.